யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. ஒன்று, அவருடைய சந்ததி, ஆண்டவரே நாம் கல்லான இதயத்தை வச்சிருந்தேன், எனக்கு மாம்சமான இதயத்தை தாரும் என்று சொல்லி அவருடைய சந்ததியை நாடி தேடி இருக்கிறது. இரண்டாவது, அவன் நம்மளை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் என்று சொல்லப்படுகிற காரிய விசுவாசத்தோடு அவரை சார்ந்திருக்கிற விசுவாசத்தில் பெறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்படுகிற விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த கற்களாய் இருக்கிற கல்லான இதயத்தை மாற்றி எனக்கு மாம்சமான இதயத்தை கர்த்தர் தருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் இதை ரெண்டு பலப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மாம்சமான புதிதாக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் தந்து அவங்கள் ஆவியையும் கர்த்தர் பலப்படுத்தி உங்களை சம்பூர்ணமாய் நடத்துகிற ஆண்டவர் உங்கள் கூட எப்பொழுதும் தங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கூட தங்கும் பொழுது எல்லா காரியமும் வாய்க்கப்படும். அல்லேலூயா. அவர் கூட தங்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அவர் தங்கும் பொழுது பூரண சமாதானம் உண்டாயிருக்கும். அவர் தங்கும் பொழுது பெரிதான ஒரு சமாதானம் அவர் குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, மாம்சத்திலும் சரி, ஆவிக்கிலையும் சரி உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய சொல்லப்பட்டது போல எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசித்தது போல கட்டளையும் நியமங்களையும் செய்யும்படி நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கரம் பிடிச்சு உங்க கூட இருந்து நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் புத்தகத்தில் வாசிக்கிறது போல 47வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் நம்மளை விட்டு நம்ம நடுவிலிருந்து விலகாமல் அதிகாலை நேரத்தில் நமக்கு சகாயம் உண்டு பண்ணிக்க அவர் காத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தையும் அவன் ஐஸ்வர்யத்தையும் அதிகாலை வேளையில் நமக்கு உண்டாகும்படி கட்டளையிடும்படிக்கு நமக்கு அதை பெற்று அவனுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். நம்மளை விட்டு விலகுவதில்லை.